இதுவரைக்கும் நான் பார்த்த தமிழ் படங்கள்லேயே ரொம்பவும் மோசமான ஒரு படம் அப்படின்னு இந்த திரைப்படத்தை நான் தாராளமாக சொல்லுவேன். தமிழ் சினிமா வரலாற்றிலிருந்து அந்த வரலாறு எழுதும்போது இந்த படத்தோட பெயரை தயவுசெய்து நீக்கிட்டு எழுதணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நானும் இந்த வீடியோவோட இந்த படம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத என்னுடைய மெமரியிலேருந்து நான் எரேஸ் பண்ண விரும்புகிறேன், அழிக்க விரும்புகிறேன். எனக்கு தயாரிப்பாளருக்கு ஒரே ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை எடுத்து அவர் போட்டு பார்த்துருப்பாரு. போட்டு பார்த்துருக்கும் போது கொஞ்சம் கூடவா மனசாட்சி உறுத்தியிருக்காரு, மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறோமே, சரி நமக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்த வேணாம், தெரியாமல் தேட்டருக்கு மாட்டிக்கிட்டு அவங்களுடைய காசு நஷ்டங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மன கஷ்டம் தான் முதல்ல. மன கஷ்டம் ஏற்படுத்த வேணாம், சரி இந்த நமக்கு எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை வெளியிடாமல் வச்சிருக்கலான்னு அவர் வச்சிருந்திருக்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம தேசிங்கு ராஜா 2 இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்ட் 2 எடுத்து எல்லா படத்தையும் நாசம் பண்ணிகிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவில் அந்த வரிசையில் இன்னொரு படம் சேர்ந்துருக்கு. முதல்ல இந்த படத்தோட இயக்குனரை பற்றி பார்த்துடலாம். அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. எஸ் எழில். அவரை பற்றி தெரியாத 2K கிட்ஸ்க்காக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். துள்ளாத மனம் துள்ளும், பூவெல்லாம் முன்வாசம், தீபாவளி, இந்த மாதிரி அற்புதமான காதல் காவியங்கள் எடுத்த ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அதுக்கப்புறம் தேசிங்கு ராஜா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த மாதிரியான காமெடியில் காவியங்களை எடுத்த ஒரு லெஜெண்டரி டைரக்டர். இந்த படத்தில் டைரக்டர்னா ஒரு பேர் போடுறாங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சத்தியமாக இது அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு -100% கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முதல்ல இந்த படத்தோட கதையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, படமே தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. படத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் என்னன்றது பார்ப்போம். முதல் பிரச்சனை புகழ். பாசிட்டிவ் புகழ், நெகட்டிவ் புகழை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. தேசிங்கு ராஜா சூரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்துச்சு. அதே மாதிரி இது புகழுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. படத்தில் அவர் தான் ஹீரோன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. புகழுக்குள்ளார இப்படி ஒரு பெர்ஃபார்மராக இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. பட் இது புகழோட பாசிட்டிவ். அவர் என்ன நெகட்டிவாக காமிச்சிருக்காங்கன்னா, படத்தில் ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க. புகழ் ஒரு லேடி கிட்ட போட்ட ஒரு எஸ்ஐயாக காமிச்சிருக்காங்க. எனக்கு புரியல, எதனால புகழுக்கு லேடி கிட்ட போட்டு எஸ்ஐயாக காமிச்சிருக்கணும். அதுக்கு ஒரு லேடி ஆக்டரே பண்ணியிருக்கலாமே. தீபாக்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அந்த ரோலில். இந்த கேரக்டருக்கு செம்மையாக பொருந்திருப்பாங்க. ஸோ என்ன சிக்கலாயிடுச்சு அப்படின்னா, புகழுக்கு லேடி கிட்ட போட்டுட்டு அவரோட நடிக்கிறவங்க யாருக்குமே அவர் பெண் வேடமிட்டிருக்காருங்கிறதே கான்சியஸ்லேயே இல்லை. அவர் ஃபிசிக்கலாக ஒரு மாதிரி பண்ணி, ஒரு மாதிரி அபத்தமாக, அருவருப்பாக, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ரவி மரியா, அவர் செகண்ட் ஹீரோன்னு கூட சொல்லலாம். தேசிங்கு ராஜா அப்புறம் வேலைன்னு வெள்ளக்காரர், ரெண்டுத்துலையுமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதை விட அதிகமாக பல மடங்கு இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, நான் சொன்ன மாதிரி அவருக்கான 2 பேருக்குமே, புகழ் ரவி மரியா ரெண்டுக்குமே கண்டென்ட் இல்லாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூட்டிகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, டைரக்டர் யாருன்னு தெரில, அந்த டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள எந்த குறையும் சொல்ல முடியாது. படத்தில் ஏகப்பட்ட பேர். தேசிங்கு ராஜா 1ல் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இதில் நடிச்சிருக்காங்க. விமல்லேருந்து சிங்கம்புலியிலேருந்து எல்லாருமே. அந்த படம் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த நன்றி உணர்ச்சிக்காக நடிச்சிருக்கலாம். பட் அந்த படத்துக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் கூட சொல்லலாம். அப்படி ஒரு அட்டகாசமான படம் அது தேசிங்கு ராஜா. அதுக்கப்புறம் படத்தில் செகண்ட் ஹீரோன்னு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்றது சத்தியமாக தெரியல. அவருக்கு 2 பேரு, 2 டூயட்டு, இதெல்லாம் எதுக்குன்னு புரியல. விமல் ஏதோ ஒரு சைட் ஆக்டர் மாதிரி வந்துட்டு போகிறார் படம் முழுக்க. 15 நிமிஷம் வர்ற பரிதாபங்கள் வீடியோவில் கூட நம்ம மினிமம் 15 தடவை சிரிப்போம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தில் நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 அல்லது 3 தடவை தான் நமக்கு சிரிப்பே வருது. அவ்வளோதான் சிரிப்பே இருக்குது படத்தில். மொத்தத்தில் இந்த திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றிலிருந்து அந்த வரலாறு எழுதும் போது இந்த படத்தோட பெயரை தயவுசெய்து நீக்கிட்டு எழுதணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நானும் இந்த வீடியோவோட இந்த படம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத என்னுடைய மெமரியிலேருந்து நான் எரேஸ் பண்ண விரும்புகிறேன், அழிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் பார்த்த தமிழ் படங்கள்லேயே ரொம்பவும் மோசமான ஒரு படம் அப்படின்னு இந்த திரைப்படத்தை நான் தாராளமாக சொல்லுவேன். அப்புறம் இதில் இது இயக்குனர் எஸ் எழில் இயக்குன படமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரைட்டிங் இருக்குது.
மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டேரக்டர். சத்தியமாக அவர் இயக்கியிருக்க மாட்டார். யார் இயக்குனாங்கன்றது தெரியல, அவர் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வித்யாசாகர், அவர் தான் மியூசிக்னு போடுறாங்க. சத்தியமாக இது அவர் மியூசிக் கிடையாது. அவருடைய மியூசிக் என்னன்றது நம்ம இவ்வளோ வருஷங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ மோசமான மியூசிக்கை அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயக்குனரும் சரி, இசையமைப்பாளரும் சரி, இவ்வளோ மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ யாரோ பண்ணி அவங்களோட பெயரை போட்டிருக்கலாம். அதே மாதிரி தான் விமல், நான் சொன்ன மாதிரி விமல்லேருந்து எல்லாருமே ஒரு தேசிங்க ராஜா கொடுத்த ஹிட்டுக்காக நான் அந்த நன்றி உணர்ச்சிக்காக இதில் நடிச்சிருக்கலாமே தவிர, இந்த திரைப்படம் வந்து மொத்தமாகவே எடுத்ததே தவிர்த்திருந்துருக்கலாம். எனக்கு தயாரிப்பாளருக்கு ஒரே ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை எடுத்து அவர் போட்டு பார்த்துருப்பாரு. போட்டு பார்த்துருக்கும் போது கொஞ்சம் கூடவா மனசாட்சி உறுத்தியிருக்காரு. மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறோமே, சரி நமக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ பேரை கஷ்டப்படுத்த வேணாம், தெரியாமல் தியேட்டருக்கு வந்து மாட்டிக்கிட்டு அவங்களுடைய காசு நஷ்டங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மன கஷ்டம் தான் முதல்ல. மன கஷ்டம் ஏற்படுத்த வேணாம், சரி இந்த நமக்கு எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை வெளியிடாமல் வச்சுருக்கலான்னு அவர் வச்சிருந்துருக்கலாம். தெரில. மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஓடுற மல்டிப்ளெக்ஸுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வேறு திரைப்படம் பார்க்க போயிட்டு டிக்கெட் கிடைக்காம இதை உங்கள் தலையில் கட்டி விட்டுற போகிறாங்க. அதனால் இந்த படம் திரையரங்கில் ஓடுற வரைக்கும் திரையரங்குக்கே போகாமல் இருக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த மினிட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு பகிர்வோம்.